அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல்தான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் 12 ராசிக்காரர்களுக்கும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் முழுவதுமே மிக வலுவாக நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் என்ன, சந்தர்ப்பங்கள் என்ன? சுக்கிரன் மிக வலுவாக தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சிறப்பான வல்லமையை வெளிப்படுத்தும் கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுவதால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் உச்சபலம் பெறுவதால் நினைப்பதை விட அதிரடியான மாற்றம் உண்டு. தேவகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் சுக்கிரன் அசுர குருவாக பார்க்கப்படுகிறாருங்க. தேவகுருவை விட பல நுட்பங்களை நுணுக்கமாக கற்று தேர்ந்தவராகவும் அதை செயல்படுத்தி சுமார்ட்டாக ஷார்ட்கட்ல பல வழிகளில் வெற்றி வாய்ப்பை புதிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை விட சிறப்பான மாறுதல்கள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துடன் சுக்கிரன் இணையும் போது சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் இந்த வேளையில் சந்திரனுடன் இணைந்து துவக்கத்தில் விளம்பருகிறார். அதற்கு பிறகு சந்திரன் குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். துவக்கத்தில் சுக்கிரனுடன் மிக வலுவாக இணைந்திருப்பதால் சந்திரன் சுக்கிரன் இணையும் போது பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். எனவே புதிய வாய்ப்பு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் வருவது நல்ல நேரம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகம், எதை நினைத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுபகாரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாள் நினைத்த காரியம் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை சாதகமாக அமையும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் புதிய வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறார். அவர் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் விரயம் அதிகரிக்கும். ஆனால் அத்தனை விரயங்களும் சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்குவதல் மற்றும் இந்த தருணத்தில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் சீர்வரிசை பொருட்களை வாங்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் பெறுவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக அமையும். பற்றாக்குறை விலகும். சகல பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை சிறப்பாக செய்து முடித்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சுயதொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் வெற்றி பெறுவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மூலதனத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு பல நுட்பங்களை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9 ஆட்சி பலம் பெறுகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் தொழில் ரீதியான வளர்ச்சி மிக சிறப்பாக உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். வெளிநாட்டு வேலை போன்றவை சாதகமாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன்
சுக்கிரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. விரயங்கள் அதிகரிக்கும். அதனால் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் சிறப்பான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாட்டின் குடியுரிமை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க. மிக வலுவாக விரையாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரியங்கள் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி தொலைபேசி வழியிலாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குணரோக சத்துருஸ்தானத்தில் மறைந்து ஆட்சி பலம் பெறுவதால் எதிரிகளின் தொல்லை குறையும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லை நீங்குவதோடு மட்டுமல்லாது புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்ய முடியும். உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மன கலக்கமும் குழப்பமும் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் தெளிவு பிறக்கும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியத்தை வெளிப்படுத்தும் சுக்கிரன் மிக வலுவாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பஞ்சாயத்துக்களை நீக்கி லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். பெருமைக்குரிய பல நிகழ்வுகள் கைகூட போகிறது. தாய்வழி உறவு முறையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மீன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார். அவர் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். மறுகணமே செலவானாலும் கூட ஏழரை சனியின் பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சுக்கிரனின் ஆட்சி பலம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய முதலீடுகள் மேம்படுவதால் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். உறுதியாகவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் இப்படி ஆட்சி பலம் பெறுவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு ஒளிமயமான எதிர்காலமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்.